ஹாய், வெல்கம் டு நாட்டுக்கல்லாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொழும்பில் தங்கியிருந்தது தான். கொழும்பு ஹோட்டலோட ரூம் டூர் தான் இந்த வீடியோ. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரிக்ஸ்டா மேன் ஸ்டாச்சு தான் இருந்துச்சு. கொழும்பு கிராண்ட் ஓரியண்டல் ஹோட்டல் வரப்போது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு பிரிட்டிஷ் பில்டிங்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஃபீனாக வந்துச்சு பாருங்க. பில்டிங்கும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கட்டின மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வெல்கம் கோவா ஃப்ளேவர் ட்ரிங்க்கு கொடுத்தாங்க. வெறித்தனமாக இருந்துச்சு. தங்கியிருந்த ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. எலிசபெத் ராணி தங்கியிருந்த ரூம்பா இது. எங்களுக்கு பக்கத்து ரூம். எங்கள் ரூம்பை எங்கள் டேடி ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. அந்த காலத்து கண்ணாடியோ டெலிஃபோனான்னு தெரியலை, கண்டுபிடிச்சவங்களோட ரூம்பு தங்கின ரூம்பு தானா இது. எங்களுக்கு இன்னொன்று கொடுத்த ரூம்பும் ஒரு நல்ல ஒரு ரூம்பு தான். வாங்க ரூம்பை சுற்றி காட்டுறேன். பாருங்களேன், கல்யாணத்துக்கு போடுற கூடாரம் மாதிரி இருக்குது. எல்லா திங்ஸுமே ஆன்சியன்ட் திங்ஸாக தான் இருந்துச்சு. இது நாங்கள் தங்கின ரூம்பை காட்டுறேன். ரூம்லேயே நெட்டு காட்டு தான் போட்டிருந்தாங்க. டைனிங் ரூம்பு தனியாக இருந்துச்சு எங்கள் ரூம்பில். இன்னும் வழியாக பார்த்தா ஃபுல் ஹார்பரும் தெரியுதுங்க. வாங்க பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த காலத்து லண்டனில் ஃபீல் ஆகுச்சு இந்த ரூம். வாங்க ஆன்சியன் திங்ஸ்லலாம் ட்ராயர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பழைய காலத்து கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு. இந்த காலத்து இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சரி வாசம்.
கண்ணாப்பட்டி கீழேயும் டிராயர்ஸ் இருக்குது. அப்படியே கொழும்புல உள்ள எல்லா ஹார்பரும் அப்படி தெரிஞ்சிச்சு. அந்த காலத்து டெலிஃபோன் ரூம் சர்வீஸ்க்கு கூப்பிட இப்போ ஆக்டிவாக இருந்துச்சு. இந்த ரூம்பு பாத்ரூமை பாருங்க. 2 ரூம்லேயுமே பாத் டப் வச்சுருந்தாங்க. காட்டில் உள்ள ஸ்க்ரீனையெல்லாம் இழுத்து விட்டா என்னமோ வீடு மாதிரி இருக்கு. பெட்டிக்குள்ள மேரா சோட்டா பையா சிட்டிங். ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.